ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். ஐயோ, நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்து கிடந்த இப்ப ரீசெண்டா ஒரு ஆக்ஷன் சூப்பர் ஹீரோ படமா ரிலீஸ் ஆன இல்ல சூப்பர் ஹீரோயின் படமா ரிலீஸ் ஆன சூப்பர் கேர்ள் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். உங்க எல்லாருக்கும் இப்ப புதுசா ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் தெரியும் இல்லையா? அவனோட ஒண்ணு விட்ட கசின் தான் இந்த காரான்னு சொல்லப்படக்கூடிய சூப்பர் கேர்ள். சூப்பர்மேனுக்கு பொதுவா இன்னெல்லாம் பவர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இவளுக்கு இருக்கு. அப்புறம் நம்ம தலைமை அக்வாமேன் ஹீரோ இருக்கார்ல, அவனையும் கதையில கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா நம்ம கிரிப்டோடாகவும் வந்திருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல செகண்ட் சேனல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே செல்ல பிராணியான கிரிப்டோவை காட்ட இவனை நம்ம ஷார்ட்டா கேடி பையனே மைண்ட்ல வச்சுப்போம். இவன் தற்போதைக்கு காராவோட ஷிப்ல இருக்கான். கண்ணா அப்படின்னு ஆட்டத்தை போடும்போது அங்க இருக்க ஒரு நியூஸ் பேப்பரை கவனிக்கிறான். அதுல அணு உலை வெடிப்புல இருந்து சூப்பர்மேன் மக்களை காப்பாத்திட்டான்னு நியூஸ் இருக்கு. கேடி பையன் என்ன நினைச்சான்னு தெரியல, புஷ்னு அது மேல உச்சா அடிச்சு விட்டான். இத பார்த்து தூக்கத்தை விட்டு ஹீரோனும் கண்ண முழிக்க, அடடா இன்னைக்கு தாண்டா நீ உருப்படியான வேலை பார்த்தன்னு கேடி பையல பாராட்டிக்கிட்டு இருக்கா. கூடவே இவளுக்கு வீடியோ கால் வருது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஏ காரா, எங்க இருக்க நீ? இந்த பாரு, உனக்கு இந்த வாரம் தான் பர்த்டே வருதுல்ல, ஜாலியா அதெல்லாம் என்ஜாய் பண்ணு. அப்புறம் நீ வீட்டுக்கு எப்ப வர? இவ பேசவே மாட்டா. படார்னு காலை கட் பண்ணிட்டா. ஆக்சுவலா இப்ப ஹீரோயின் தங்கி இருக்கக்கூடியது ரெட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான கிரகம். சூரிய வெளிச்சம் இருக்கும், ஆனா அது நெகட்டிவான பவர்ஸோட இருக்கும். அதனால இந்த கிரகத்துக்குள்ள இருக்க வரைக்கும் இவ ஒரு சாதாரண மனுஷி. மத்தவங்களை போல இவளுக்கும் காயம்படும். அதுக்கப்புறம் பவர்ஸ் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு நேரா விண்வெளிக்கு பறந்து வருவாங்க. சூரிய வெளிச்சத்தை பார்த்து தங்களுக்குள்ள இருக்க சக்திகளை அதிகப்படுத்தி விண்வெளியில பந்தை தூக்கி போட்டு விளையாடுவாங்க. என்னதான் நம்ம கேடி பையன் பல சேட்டைகளை கொடுத்தாலும் கூட இவளால ஒரு நாள் கூட இந்த கிரிப்டோ இல்லாம வாழவே முடியாது. ஏன்னா தற்போதைக்கு நம்ம சூப்பர்மேனை தவிர இவனை தான் இவ தன்னோட ஃபேமிலியாவே நினைக்கிறா. இங்க கட் பண்ணா கிரகத்தோட மறுபக்கத்துல ஒரு வீட்டுக்கு முன்னாடி கொள்ளையர்களோட ஷிப் ஒண்ணு இறங்குது. உள்ள இருந்து இறங்கக்கூடிய இவன் தான் கிரீம், நம்ம கதையோட மெயின் வில்லன். மொத்தமா இந்த வீட்டுக்குள்ள 4 பேர் இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பசங்க. என்னங்க, அந்த கொள்ளையர்கள் ஒரு வழியா நம்ம கிட்டயே வந்துட்டாங்க. இந்த பாரு செல்லம், அவங்க வரக்கூடியது நம்ம கிட்ட இருக்க ஆயுதங்களுக்காக. அதை மட்டும் ஒப்படைச்சிட்டா கிளம்பிடுவாங்க. வில்லன் உள்ள வரும்போது அவன் மூஞ்சி ஃபுல்லா ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த விஷயத்த இந்த வீட்டோட குட்டி பொண்ணு கவனிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம கதையோட 2வது ஹீரோயின். புள்ளையோட முழு பேரு ரூத்தி மேரி. அப்பதான் உள்ள வந்த வில்லன் கிட்ட, இந்த பாருங்க, நாங்க செஞ்சு வச்ச விசேஷமான ஆயுதங்கள் தோ பின்பக்க கிடங்கள் இருக்கு, தயவு செஞ்சு அதை மட்டும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுங்க. இப்ப இவங்க பேசக்கூடிய இதே டைம்ல இந்த மேரிக்கு ஒரு அண்ணங்காரா இருப்பான். அவன் உள்ள ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டு இருப்பான். இங்க நடக்கிற எதுவுமே தெரியாது. அப்பதான் எதிர்ச்சியா வெளியில தங்கச்சி நிக்கிற விஷயத்த கவனிக்கிறான். ஆஹா, மேரி புள்ளைய பயமுறுத்தலான்னு படார்னு வெளியில வந்து குதிக்கும் போது இந்த வில்ல பையன் ஒருவேளை நம்மள தாக்க போறாங்களோங்கிற பயத்துல கையில வச்சிருந்த கோடாரி எடுத்து வீசிட்டான். அவ்வளவுதான், அண்ணங்கார முதுகுல பட்டு அவன் சோலி அங்கேயே முடிஞ்சு. அட சண்டாவல பாவி, என் புள்ளைய கொன்னுட்டியடான்னு அம்மா கையில கத்தி எடுப்பாங்க. ஆனா இவன் ஒரே அடியில அவங்கள சோலிய முடிச்சுட்டான். நயனா சும்மா இருப்பாரா? டேபிள்ல இருக்க ஒரு சின்ன பட்டன் அழுத்தினதுமே வீட்டுக்கு வெளியில செட் பண்ணி வச்சிருந்த ஒரு சில பறக்கக்கூடிய வெடிகுண்டுகள் அலேக்கா பறந்து போயிட்டு அங்கிருந்த வில்லனோட ஷிப்பு மேல ஒட்டிக்கிட்டு அங்கடக்குள்ளேயே வெடிச்சு போயிடும். பையனோட இறப்புக்காக இவரும் சண்டை போட்டு பாப்பாரு. ஆனா வில்ல பையன் ரொம்ப அசால்ட்டா அம்மா அப்பா அண்ணங்காரன்னு 3 பேரோட கதையும் முடிச்சுட்டு சத்தமே இல்லாம அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். இத மேரி பார்த்து மிரண்டு போயிடுவா. தன்னந்தனி ஆளா 3 பேரோட உடம்புகளையும் மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு, கவலைப்படாதீங்க, உங்க இறப்புக்கு நான் பழி வாங்குவேன்னு அந்த வில்லனை தேடி இங்க இருந்து கிளம்புறா. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் நைட்டு ஒரு பாருக்கு வந்திருப்பாங்க. ஃபுல்லா சரக்க போட்டு ஜாலியா ஒரு ஆட்டத்தை போடும் போது எக்ஸாக்டா இப்ப அதே பாருக்குள்ள நம்ம மேரி வருவாங்க. இங்க இருக்க எல்லாரும் என்ன பாருங்கன்னு கத்துவா. இந்த பாருங்க, நான் டைனஸ்டியாங்கிற பழங்குடி வம்சாவளியை சேர்ந்தவ. இந்த ஒட்டுமொத்த கிரகத்தையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன். அந்த கொள்ளையர்கள் என்னோட குடும்பத்தையும் அழிச்சிட்டாங்க. அதுக்கு நான் பழி வாங்கி ஆகணும். அந்த கிரிம்ம தேடி நான் போக போறேன். ஆனா என்னால இதை தனியா பண்ண முடியாது. உங்களோட உதவி தேவை. எனக்கு பக்கபலமா யார் வரீங்களோ அவங்களுக்கு என்னோட பரம்பரைக்கு சொந்தமான இந்த விசேஷமான வெள்ளி வாழை பரிசா கொடுக்கிறேன்னு ஒப்பந்தம் போடுவா. எக்ஸாக்டா இந்த விஷயத்த நம்ம ஹீரோனும் பாக்குறாங்க. ஆனா இது நமக்கு தேவையில்லாத வேலைன்னு கேடி பையனை அமைதியா இருக்க சொல்லுவா. அப்ப சடனா கூட்டத்துக்குள்ள இருந்து பட்டாக்கத்தி அளவுக்கு நீளமா கண்ணு வச்சிருக்க ஒரு ஏலியன் வருது. ஐயோ செல்லம், என்னது இது? இவ்வளவு பயங்கரமான வாள், அது உன் கையில இருக்கலாமா? எங்க என்கிட்ட கொடு பாப்போம். அது காயப்படுத்துற போது இவங்க பேசுறத பார்த்து உள்ள வந்த மீன் அறக்க, இந்த பாரு, இந்த வாழனுமே எனக்கு தான் சொந்தம். அந்த கொள்ளையர்களை எதிர்த்து உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு மிரட்டிட்டு வாழங்கிருந்து எடுத்துட்டு போகும்போது ஹீரோனால இதை ஏத்துக்க முடியல. சோ நேரா உள்ள வந்துவ, குட்டி பொண்ணு நீ இதே இடத்துல இரு, அவங்கிட்ட பேசி நான் வாங்கிட்டு வரேன்னு இறக்கப்பட்டு இவ்வளோ அந்த மீன் அரக்கங்கிட்ட வருவா. அவனோ ஒரு ராட்சச மிருகத்து மேல ஏறி சவாரி பண்ணிட்டு கிளம்ப நினைக்கும் போது, இல்ல தம்பி எங்க போறீங்க? இந்த பாரு, அது உனக்கு சொந்தமில்லாத ஒண்ணு, ஒழுங்கா அதை கொடுத்துட்டு அமைதியா போயிடு, இல்லனா பெரிய பஞ்சாயத்தா போயிடும். இதோட நீ வெறும் சாதாரண பொண்ணு, உன்னால என்ன பண்ண முடியும்? முதல்ல வழிய விட்டு வேலைக்குன்னு எகத்தாளமா பேசுவான். தலைவி சும்மா இருப்பாளா? அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு அந்த வேலை எட்டி கீழே தள்ளிட்டா.
நான் தான் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். பதிலுக்கு அவனை பாருங்க, எங்கடி ஓட பாக்குறேன்னு ஹீரோயினை சொல்லட்டி வீசுறான். இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் இவ ஒரு மனுஷியாச்சே, சோ தலையில அடிபட்டு ரத்தம் ஊத்துது. அடேங்கப்பா, என்னடா எனக்கெல்லாம் ரத்தம் வருதுன்னு இவளே சிரிக்கிறா. அடுத்து 2 பேரு கடையில தள்ளு முள்ளு. அப்ப நம்ம கேடி பையனை பாருங்களேன், திபு திபுன்னு வெளியில ஓடி வந்தவன் எங்க அக்கா மேலேயே கைய வைக்கிறியான்னு கோயில் மணிய கடிச்சு துப்பிட்டான். கோபத்துல இவன் கேடி பையனை அலேக்கா தூக்குவான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவன் தான் உயிராச்சே. உர்ராயன் செல்ல குட்டியான்னு உருட்டுக்கட்டை எடுத்து கபாலம் கலங்குற அளவுக்கு ஒரு அடி. சோலி முடிஞ்சு. ஏமா மேரி, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பு. இதுக்கு மேல இந்த வாளை வச்சு யாருகிட்டயும் பேரம் பேசாத. நான் இப்ப தூங்கியே ஆகணும்னு ஹீரோயின் நேரா ஷிப்புக்கு வரும்போது காலையில கண்ணு முழிச்சா மறுபடியும் ஹீரோ கிட்ட இருந்து வீடியோ கால் வந்திருக்கு. காரா, உன் பர்த்டே பார்ட்டி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா, எப்ப பாரு வேற வேற கிரகத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்க. நான் உனக்குன்னு ஒரு ஃபேமிலியா இருக்கேன்ல, என்ன வந்து பார்த்தா என்ன போல யாரும் இல்லாத இடத்துல நான் என்ன பண்றது? எனக்கு அது பிடிக்கலங்கிறா. அட, நான் இருக்கேன்ல, உன் ஒருத்தனை மட்டும் வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? சரதா வைடா போன்னு திட்டி விட்டா. அதுக்கப்புறம் கதவை திறக்கும் போது வெளியில மேரி வந்து நிக்கிறா. என் பேரு மேரி, டைனஸ்டியா பழங்குடியை சேர்ந்தவ. எம்மா எம்மா எம்மா, பாரு, நேத்து இதே விஷயத்த பார்ல நீ சொன்ன, நான் தெளிவா கேட்டேன். ஆமா, எதுக்காக இங்க வந்த? இல்ல, நேத்து நீங்க எனக்காக சண்டை போட்டீங்கல்ல, அது எனக்கு பிடிச்சிருந்தது. நீதியின் பக்கம் நீங்க இருக்கும்போது எனக்கு நீங்க அந்த வில்லனை தேடி கண்டுபிடிச்சு பழிவாங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஐயோ எம்மா, நான் இங்க வந்தது சும்மா வெக்கேஷனுக்காக. என்கிட்ட வந்து உதவி எல்லாம் கேக்குற. எதிர்ச்சியா அப்பதான் காராவும் அங்க நம்ம சூப்பர் கேர்ளோட சூட் இருக்க விஷயத்த கவனிக்கிறா. ஆளு வேற குட்டி பொண்ணா இருக்க. அந்த கிரிமோட ஆளுங்க மோசமானவங்க. ஐயோ காரா, உங்களுக்கு தான் விஷயம் புரியல. என் அம்மா அப்பா கடைசியில அவங்களோட ஷிப்பை அடிச்சு உடைச்சிருக்காங்க. சோ இந்த கிரகத்தை விட்டு தப்பிக்கிறதுக்காக அவங்க இன்னொரு விண்வெளி கப்பலை தேடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நாம அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிட்டா போதும். என்ன வேணா சொல்லட்டுமே. ஹீரோனுக்கு அதுல விருப்பமே இல்ல. இவனுங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல அந்த இடத்துக்கு இந்த கிரிமோட குரூப் வந்துட்டானுங்க. நம்ம ஆளுங்க ஷிப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி நிப்பாங்க. இத தனக்கு சாதகமாக்கிட்டு ஹீரோயினோட ஷிப்பை இப்ப இந்த பயலுங்க ஆக்குபை பண்ணிட்டானுங்க. கடைசி நிமிஷத்துல நம்ம கேடி பையன் இத பாத்துட்டான். எங்க அக்காவோட ஷிப்பை கொடுக்கடான்னு அப்படியே ஓடி வந்து ஒரு ஜம்ப் அடிப்பான். ஆனா வில்ல ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன துப்பாக்கி வச்சு ஒரு ஷாட் ஊசி மாதிரி ஏதோ ஒண்ணு உடம்புல இன்ஜெக்ட் ஆகுது. ஹீரோயின் கேடி பையன் கிட்ட வரதுக்குள்ளேயே ஹீரோயினோட ஷிப் எடுத்துக்கிட்டு அந்த வில்லன்ஸ் எல்லாம் இந்த கிரகத்தை விட்டு பறந்து போயிடுவாங்க. அடுத்து கேடி பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவன் உடம்புல குத்துனது வெறும் மயக்க மருந்து கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா ஆளையே கொல்லக்கூடிய விஷம் இருக்கு. எப்படியாச்சும் இவனை காப்பாத்துங்கன்னு ஏலியன் மருத்துவச்சி கிட்ட வரும்போது அந்த அம்மா ரொம்ப சிம்பிளா, இந்த பாருங்க, இன்னும் 3 நாள் தான் டைம், அதுக்குள்ள இவனுக்கு மாத்து மருந்த கொடுத்தாகணும், அப்படி இல்லன்னா நிரந்தரமா இறந்து போயிடுவான். சரி, இப்ப இதுக்கு மருந்து எங்க கிடைக்கும்னு கேட்டா அதுக்கு ஒரே வழி, அது அந்த வில்லன் தான். ஏன்னா அவங்கிட்ட மட்டும்தான் அந்த மருந்து இருக்கு. பிரச்சனை என்னன்னா கொள்ளக்காரங்க எப்பவுமே பேரம் பேச நினைப்பாங்க, அதிகமான பணம் கேட்பாங்க, அப்படி இல்லன்னா உங்ககிட்ட ஏதாவது வேலையை கொடுப்பாங்க. சோகமான ஹீரோயினும் கேடி பையனை பார்த்து, இந்த பாரா செல்லம், நீ எதுக்கும் பயப்படாத, அக்கா போயிட்டு சீக்கிரமே வந்துடுறேன். கடைசியா ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு வெளியில வரும்போது மேரி உள்ள போந்து, பாத்தீங்களா, இப்ப நீங்களும் நானும் அந்த வில்லனை தான் தேடிட்டு இருக்கோம், நம்ம ஏன் ஒரு டீமா இருக்க கூடாது? இந்த பாரு, நீ வெறும் 13 வயசு புள்ள, நடக்க போற சண்டையில உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வைய, அது எனக்கு சங்கடமா போயிடும். சோ நீ வராத, நாய்க்குட்டியை பாத்துக்கோ, நான் உங்களுக்காக திரும்ப வரேங்கிறா. அதுக்கப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட வரும்போது வாட்ச்ல 3 நாளுக்கான டைமர் ஆன் பண்ணி வச்சுப்பா. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக், இவளோட கிரிப்டான் கிரகம் இருக்கு இல்லையா, அங்க ஏதோ ஒரு இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் முதல் முறையா இந்த கிரிப்டோவான செல்ல பிராணியவே இவ பாத்திருக்கா. அத நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணும்போது கரெக்டா அங்க ஒரு விண்வெளி கப்பல் வந்து இறங்குது. ஆக்சுவலி இது ஒரு சின்ன பஸ்ஸும் கூட. ஏலியன்ஸோட ஏலியன்ஸா இவ்வளவு இங்க இருந்து கிளம்ப. அப்ப சடனா வண்டிக்குள்ள ஏதோ ஒரு காச்சு மூச்சான்னு சத்தம் கேக்குது. எவன்டா நெட்டி பார்த்தா அது நம்ம மேரி. ஒரு ஏலியன் ஜந்து இவளை கீழே தள்ளி காலை வச்சு மிதிக்குது. உடனே கிட்ட வந்த ஹீரோயினும் அந்த ஏலியன் மொழியிலேயே கத்த, அதுவும் அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிடுது. அம்மா என்னாச்சு, எதுக்கு அதை என்ன அட்டாக் பண்ணுச்சுன்னு கேட்டா, ஏடி அதுக்கு முன்னாடி போய் பேக வச்சிருக்கே, அதோட பார்வையில நீ அத பணத்துக்காக எங்கேயோ கூப்பிடுற நினைச்சிருச்சு. ஆத்தாடி ஆத்தா, நல்லா பத்தினி ஏலியனா இருக்கும் போலன்னு மேரி ஃபன் பண்ணிட்டு இருக்கா. ஆமா அதெல்லாம் விட்டு தள்ளு, நீ எதுக்காக எங்க வந்த? நான் தான் உன்னை கேடி பையன் கூட இருக்க சொன்னல. அதெல்லாம் முடியாது, என் குடும்பத்தோட இறப்புக்கு நான் பழி வாங்கி ஆகணும். அட கடவுளேன்னு ஹீரோயின் புலம்ப. அதே டைம்ல இவங்க போயிட்டு இருந்த பஸ்ஸ ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ணுது. பார்த்தா நொடி பொழுதுல உள்ள ஒரு 2-3 அல்லக்கைங்க வராங்க. எக்கச்சக்கமான ட்ரோன்ஸ் எல்லாம் இந்த பஸ்ல இருக்கக்கூடிய விசேஷமான டெக்னாலஜியை மட்டும் திருடிட்டு இருக்கு. அம்மா இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா, நாம இருந்த ரெட் கிரகத்துல எப்படி அந்த கொள்ளையர்களை பார்த்தோமோ அதே மாதிரியே இவங்க டெக்னாலஜியை மட்டுமே திருடக்கூடிய ஆளுங்க. வந்த குட்டி ட்ரோன்ஸும் எல்லாரையும் ஸ்கேன் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கிளாக் இருக்கு இல்லையா, அதை வேற பாத்துட்டாங்க. யோசிக்காம நம்மளும் அதை கொடுப்பா. அதுவே மேரி கிட்ட வரும்போது அவ வாழை கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. அட குடுமா, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குன்னு குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த கொள்ளக்காரி இடுப்புல இருந்து ஒரு சின்ன டிவைஸை மட்டும் ஆட்டைய போட்டா. ஆக்சுவலி இந்த ரிமோட்டை வச்சு ஹீரோயினால எந்த இடத்துக்கு வேணாலும் டெலிபோர்ட் ஆக முடியும். ஒழுங்கா என்கிட்ட இருந்து எடுத்த பொருளை எல்லாம் திரும்ப கொடுங்கன்னு இவ கத்த ஆரம்பிக்க, கொள்ளக்காரிங்க தங்களோட ட்ரோன்ஸை ஏவி விடுவாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட தான் ரிமோட் இருக்குல்ல, பட்டனை அழுத்த
நிறுத்துறதுமே இவ டெலிபோர்ட் ஆகி மறைஞ்சு போயிடுவா. ட்ரோன்ஸ் இப்ப அவங்க ஆளுங்களையே அட்டாக் பண்ணுது. ரெண்டு குரூப் கடையில மாத்தி மாத்தி சண்டை. ஆக்சுவலி நம்ம ஹீரோனுக்கு இந்த டெலிபோர்ட்டல் டிவைஸ ஒழுங்கா பயன்படுத்த தெரியல. ஆனா ஆப்போசிட்ல இருக்க அந்த பயலுங்க ஹீரோனுக்கு இருந்து ரிமோட்டை வாங்கி இவள ஒரு செல்லுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. கதவை திறக்கிற அளவுக்கு ஹீரோனுக்கு தற்போதைக்கு பவரும் கிடையாது. டிரைவர் கிட்ட, ஆமா நாம இப்ப எந்த கிரகத்துல இருக்கோம், சூரியன் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேப்பா. அந்த பாரு இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. யோ அப்படின்னா வண்டி இடியா, மன்னிச்சிருமா நம்ம இன்ஜின் கொஞ்சம் ஆஃப்ல இருக்கு, எங்களால எதுவும் பண்ண முடியாது, பரவாயில்ல விடு நானே பாத்துக்கிறேன்னு அவசர அவசரமா ஸ்பேஸ் சூட்ல எடுத்து மாட்டிட்டு இருக்கா. ஏன்னா இவ வெளியில போனானா சூரிய வெளிச்சம் இவ மேல பட்டுச்சுன்னா மறுபடியும் இவளுக்கு இழந்து போன பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா இவ சூட்டை மாட்டுறதுக்குள்ளேயே அங்க வந்த இந்த கொள்ளக்காரிங்கள ஒருத்தி ஷிப்பை விட்டு வெளியில வீசறதுக்கான ஒரு பட்டனை பிடிச்சு அழுத்து விட்டா. அவ்வளவுதாங்க, அடுத்த செகண்டே ஹீரோயின் உடம்பு அப்படியே விண்வெளியில பறக்குது. பொதுவா மனுஷங்க எப்படி இறந்து போவாங்களோ அதே மாதிரியே அவளோட உடல் எல்லாம் விரைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாக போற டைம்ல சடனா பாருங்க இவ உடம்புல அப்படியே சூரிய வெளிச்சம் பட ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே இவளுக்கு இழந்து போன பவர்ஸ் எல்லாம் திரும்ப கிடைக்குது. இவளுக்கு ஏற்பட்ட அந்த உடல் கோளாறும் சரியாகுது. இது எல்லாத்தையும் அங்க இருக்க விண்டோ வழியா பார்த்து மேரி மிரண்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் தலைவியோட வேட்டையே ஆரம்பமாகுது. ஷிப்புக்கு வெளியில இருக்க குட்டி குட்டி ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுவா. இருந்தாலும் கொள்ளக்காரங்களோட கப்பல் ஒரு பெரிய கன்னை வச்சு ஹீரோயினை தாக்கிடுவாங்க. புள்ளையாண்டா அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏர்ல பறந்துட்டு இருக்கா. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னோட பலத்தை அதிகப்படுத்த இன்னுமே சூரியனுக்கு கிட்ட போயிட்டு இருப்பா. கொள்ளக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் பயந்து ஓடுறான்னு தான் நினைப்பாங்க. ஆனா நமக்கு தானே உண்மையான காரணமே தெரியும். ஒரு லிமிட்டுக்கு மேல ஓடி போன ஹீரோயினும் படார்னு நிக்கிறா. முட்டா பயலுங்க கன்னை வச்சு சுடுவானுங்க. சரி ஹீரோயினுக்கு காயம் படுன்னு பார்த்தா அதான் இல்ல. பதிலுக்கு இவளும் கண்கள்ல இருந்து லேசரை வச்சு அட்டாக் பண்ணி அந்த பயலுங்களோட கப்பல்ல இருந்த கன்னையே அடிச்சு உடைச்சிட்டா. தக்காளி இன்னைக்கு உன்ன சும்மா விட மாட்டேன்னு மறுபடியும் 3-4 கன்னை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோனுக்கு அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு. சோ அங்கிட்டும் இங்கிட்டும் மின்னல் வேகத்துல நகர்ந்து ரொம்ப ஈஸியாவே கொள்ளக்காரங்களோட கப்பலை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு விட்டா. ஜாலியா விண்வெளியில அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்த பஸ் எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம ஆளுங்க, அதாவது சூரிய வெளிச்சம் படக்கூடிய ஒரு கிரகத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு சின்ன பொட்டி கடைக்கு வந்து சாப்பாடு வாங்கும் போது அப்பதான் மேரியும், அடடா உனக்குள்ள இவ்வளவு பவர்ஸ் இருக்குங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கவே இல்லையே. ஆனா நீ அந்த சிகப்பு கிரகத்துல இருந்த வரைக்கும் நீ ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி தானே இருந்த, அங்கேயே நீ அந்த எதிரிகளை தாக்கல. அட மஞ்சள் சூரிய வெளிச்சம் என் மேல பட்டாதான் எனக்கு அளவுக்கு அதிகமான பவர்ஸ் கிடைக்கும். அதுவே சிகப்பு சூரியனோட வெளிச்சம் பட்டுச்சுன்னா நான் ஒரு சாதாரண மனுஷனை போல மாறிடுவேன். ஓ அப்படியா, அப்ப உன்ன போல வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டா இருக்கான். அவன் பேரு கிளார்க்கு, பூமியில வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை எல்லாரும் சூப்பர் மேன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க 2 பேர் மட்டும் தான் பூமியில சூப்பர் பவர்ஸோட இருக்கீங்களா? சின்ன திருத்தம், நாங்க பூமியை சேர்ந்தவங்களே கிடையாது, கிரிப்டானுங்கிற கிரகத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே டிரைவர் கிட்ட வந்த அந்த கொள்ளக்காரங்களோட தலைவன், அதான் அந்த கிரிம் இருக்கானே, அவன் இப்ப எங்க இருக்கான், அவனோட கிரகம் எது எங்களுக்கு தெரியாது. ஆனா நீ லாஸ்டா சண்டை போட்ட அந்த கொள்ளக்காரிங்க அவங்க கிட்ட கேட்டா பதில் கிடைக்கும். உடனே ஹீரோயினும் லேசர் பவரை வச்சு அவங்கள மிரட்டும் போது வேற வழி இல்லாம அந்த வில்லன்ஸ் எல்லாம் இப்ப பால்கிஸ் அப்படிங்கிற கிரகத்துல இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு, அந்த கிரகம் ஏற்கனவே அழிஞ்சு போச்சுல்ல. சின்ன திருத்தம், அது இன்னும் முழுசா அழியல, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கு. பிரச்சனை என்னன்னா இப்ப அந்த கிரகத்துல ஆண்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. சோ இனப்பெருக்கம் பண்ணி கிரகத்தையும் மக்கள் தொகையும் அதிகப்படுத்துறதுக்காக பெண்களை தேடிட்டு இருக்காங்க. நீங்க போனீங்க உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. அந்த ஈர வெங்காயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு இப்ப மேரிய கூட்டிட்டு ஒரு கடைக்கு வந்திருப்பாங்க. ஒரு சின்ன ரிங் மாதிரி ஒண்ணு இருக்கு. அத கழுத்துல மாட்டி விட்டு பட்டனை பிடிச்சு அழுத்தினதுமே அது ஒரு ஸ்பேஸ் சூட்டா மாறி போகுது. கவலைப்படாத, நாம வானத்துல பறக்க போறோம், அதனாலதான் பாதுகாப்புக்காக இதை கொண்டு வந்தேங்கிறா. அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு அந்த வில்லன்ஸ் எல்லாம் வாழக்கூடிய பால்கிஸ் அப்படிங்கிற கிரகத்துக்கு வருவாங்க. இந்த கிரகம் ஃபுல்லாவே கேடுகட்ட பயல்களா தான் வாழ்றானுங்க. ஒரு பொம்பளை புள்ளைய பார்த்ததும் போதுமே மேலையும் கீழையும் ரூட் விடுறானுங்க. சரி அதை விட்டதுலங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், உங்க எல்லாருக்குமே அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கு, உடனே உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்கு. அதை விட முக்கியமா உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான படங்கள் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி இப்ப அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாமா? இந்த பாரு மேரி, பொத்தாம் பொதுவா இங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க முடியாது. அங்க பாத்தியா அந்த பாருக்குள்ள போனா எவனையாவது புடிச்சு விசாரிச்சா கரெக்டா இருக்கும்னு 2 பேரும் உள்ள வந்ததுமே அங்க இருக்க மொத்த பேரோட பார்வையும் இவங்க பக்கமா திரும்புது. எதையும் கண்டுக்காம ஜம்முன்னு ஒரு சீட்ல போய் உட்கார்ந்தா பக்கத்துல ஒரு ஏலியன் ஜந்து ஒண்ணு உட்காருது. நாங்க அந்த வில்லனை தேடி வந்திருக்கோம், உன்னால அவங்களோட இருப்பிடத்தை சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லலாமே. ஆனா ஒண்ணு, இந்த மேரியை என்கிட்ட ஒப்படைக்கிறியா? அஸ்கு புஸ்கு, என்னடா இது நத்த மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு உனக்கு இந்த அழகான புள்ள வேணுமான்னு கலாச்சிட்டு இருக்கா. வெறும்னா ஒரு சின்ன டீல் வச்சுப்போம், உனக்கும் எனக்கும் பலத்துல போட்டி வைப்போம்,
நான் ஜெயிச்சா நீ என்கிட்ட உண்மையை சொல்லணும், அதுவே நீ ஜெயிச்சா மேரி மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து எடுத்துக்கோ. ஐ ஆடி தள்ளுபடி மாதிரி இதென்ன புது ஆஃபரா இருக்கேன்னு ஏலியன் பையனும் ஓகே சொல்லிட்டு ரெடி ஆவான். அப்போன்னு பார்த்து கரெக்டா கொம்பு வச்ச கோடாங்கி மாதிரி ஒருத்த உள்ள பூந்து ஏலியனை அடிச்சு பறக்க விட்டு பந்தயத்துக்கு நான் வரேன்னு கெத்தா கையை நீட்டுவான். ஆனா ஹீரோனை பாருங்க, இவளுக்கு தான் இந்த கிரகத்துல சூரிய வெளிச்சம் இருக்கதால அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்குல்ல, படார்னு ஒரு நொடியில அவனோட மணிக்கட்டையே உடைச்சு விட்டா. உடனே மீதி இருக்க எல்லா பயலுங்களும் கன் எடுத்து ஹீரோயின் பக்கமா திரும்புறாங்க. அடி பாவி காரா, என்ன வேலை பார்த்தேன்னு மேரியும் மிரண்டு போயிடுவா. செல்லம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியா திரும்பி அமைதியா உட்காரு, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு தனியாலா தகராறுக்குள்ள இறங்குறா. ஒரு சில நொடிகள்லயே அங்கிருந்த மொத்த பேரோட சோழியும் முடிச்சு விட்டா. உனக்கு என்ன பைத்தியமா காரா, எதுக்காக அவன் கைய உடைச்சன்னு கேட்கும் போது, இங்க பாரு எனக்கு என் செல்ல பிராணினா ரொம்ப இஷ்டம், அவன் உயிர் ஆபத்து இருக்கு, அதான் ஒரு வேகத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்ப சடனா உள்ள வந்த கென் ரேவாங்கிற 2 பேரு, அவங்க தான் இந்த பாரோட ஓனர்ஸும் கூட. ஏமா நீங்க 2 பேரும் பேசின விஷயத்த நான் தெளிவா கேட்டேன். நீங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த வில்லன்ஸ் அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இத பத்தி இங்க பேச முடியாது, நாங்க கடையை சாத்திட்டு வரோம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அப்ப திடீர்னு பின்னாடி எவனோ ஒருத்தன் டேபிள குத்தி உடைக்கிறான். திரும்பி பார்த்த ஹீரோயினும் ஐயோ இது அந்த லோபோ தானே. ஆமா அந்தால யாருன்னு மேரி கேப்பா. அடியே கொஞ்ச நேரம் வாய வச்சுக்கிட்டு சும்மாரு, அவனோட கண்ணை நேருக்கு நேரா பாக்காத, சரியான ஒன்னா நம்பர் பைத்தியக்கார, ஒரு கிரகத்தையே தனியால அழிச்சவன். அப்பதான் அந்த பயலோட முகத்தையே காட்டுவாங்க. வேற யாரு, நம்மளோட அக்வாமேன் தான். நல்லா கொடூரமான கண்களை வச்சுக்கிட்டு கிட்ட வந்தவன். ஏமா ஜம்முன்னு 4 சரக்கு ஊத்து, அதை விட முக்கியமா நான் பேர்கன் அப்படிங்கிற ஒரு கொள்ளையனை தேடி வந்தேன், அவன் இந்த பாருக்கு அடிக்கடி வருவானாமே, அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? மனுஷருங்க தலைவரே, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஓ என்கிட்டயே மறைக்க பாக்குறீங்களா? அவன் அடிக்கடி இங்கதான் வந்துட்டு போறான், ஆனா நீ உண்மையை சொல்ல பயப்படுற. சரி பரவாயில்ல விடு, அவனை தேடி கண்டுபிடிச்சு நானே சாகடிப்பேன். இவங்க பேசுற விஷயத்த மேரி பார்த்துட்டு, எப்பா அவனும் கொள்ளையனத்தான் தேடிட்டு இருக்கான், இரு நான் போய் பேசிட்டு வரேன்னு நேரா கிட்ட வந்தவன் கேஷுவலா அந்த பயலோட கைய தொட்டு, மிஸ்டர் லோபோ நீங்க அந்த கொள்ளையர்களை தேடிட்டு இருக்கீங்களா? நான் டைனஸ்டியா பழங்குடியை சேர்ந்தவன், என்னோட பேரு ரூத்தி மேரி, நானும் அதே கொள்ளையர்களை தான் தேடிட்டு இருக்கேன், நாம ஏன் ஒரு டீமா சேர்ந்து வேலை பார்க்க கூடாதுன்னு ஏதோ மேடை பேச்சுல பேசுற மாதிரி ஒப்பிச்சிட்டு இருப்பா. அவன் கடுப்பாயிட்டு இந்த புள்ளைய அலேக்கா தூக்கிட்டான். நான் யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, நீ பாட்டுக்கு வந்து தொட்டு பேசிட்டு இருக்க, தக்காளி இன்னைக்கு உன்ன சும்மா விட மாட்டேன்னு வெப்பனை கையில எடுக்கும் போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோனும், ஐயோ அண்ணாத்த மன்னிச்சிரே, நாங்க சும்மா ஊரை சுத்தி பார்க்க வந்தோம்யா, தெரியாதனமா வழி மாறி இங்க வந்துட்டோம். சரி பரவாயில்ல, அப்பாவிகளா இருக்கீங்க, உதவாக்கறீங்கள நான் அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு அவன் பேசிட்டு வெளியில போயிடுவான். ஆடா பாவி, இவ்வளவு பெரிய சண்டைய போட்டிருக்கேன், நான் உனக்கு உதவாக்கறையான்னு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரேவா நம்ம ஹீரோனை கூட்டிட்டு நேரா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஒரு சின்ன அறையை கொடுத்த, இங்க வெயிட் பண்ணுங்க, என் கணவர் அவரோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வருவாரு, அவங்களுக்கு தான் அந்த வில்லன்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியும். அப்பதான் இந்த மேரி புள்ளைக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆமா நீ கிரிப்டோட சேர்ந்தவன் சொல்றல, ஆனா அந்த கிரகமும் அங்க வாழ்ந்த மக்களும் மொத்தமா அழிஞ்சிட்டதா சொன்னாங்க. இல்ல நீ நினைச்ச மாதிரி எங்க கிரகம் உடனே அழிஞ்சு போகல, கிரிப்டோனுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிறத என்னோட அப்பாவும் அவரோட சகோதரியான எல்லும் கவுன்சில்ல இருக்க மெம்பர்ஸ் கிட்ட சொன்னாங்க, ஆனா அதை யாருமே கண்டுக்கல. அடுத்த சில நாட்கள்லயே அந்த மிகப்பெரிய ஆபத்து வந்துச்சு. பயங்கரமான நிலநடுக்கத்தை பார்த்து பயந்து எஞ்சி இருக்கக்கூடிய கிரிப்டான்ஸ் எல்லாம் கிரகத்தோட மையப்பகுதிக்கு ஓடி வந்தாங்க. அப்ப வானத்துல ஒரு விண்வெளி கப்பல் பறந்து போற விஷயத்த பாத்துருக்காங்க. எங்க மேல பாத்தீங்களா, அதுலதான் உங்க அண்ணன் பையன் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், ஒருவேளை நம்ம பொண்ணையும் அங்க அனுப்பி வச்சிருக்கணுமோ, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்க மைய பகுதிக்குள்ள வந்ததுமே அங்கிருந்த ஒரு மிகப்பெரிய லேசர் தடுப்பு சுவர் படு வேகத்துல வானத்துக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் வட்ட வடிவத்துல அப்படியே ஷீல்டா மாறி பாதுகாக்குது. சில நிமிஷங்கள்லயே ஒட்டுமொத்த கிரிப்டான் கிரகமும் அழிஞ்சு போனாலும் கூட இந்த ஷீல்டுக்குள்ள இருக்க ஆளுங்களுக்கு மட்டும் எதுவும் ஆகல. தன்னந்தனியா விண்வெளியில இவங்க மட்டும் அப்படியே பறந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் பொண்டாட்டியும், ஏங்க நம்ம பொண்ணையும் உங்க அண்ணன் பையனை போல பூமிக்கு அனுப்பி வைக்கணுமோ? நைனா ரொம்ப சிம்பிளா, நம்ம பொண்ணு வேற கிரகத்துக்கு போகும்போது அவளுக்குள்ள இருக்க பவர்ஸ் அதிகமாகும், கடவுளுக்கு நிகரா எல்லாரும் பாப்பாங்க, எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு தடுத்துருவாரு. அடுத்த சில மாதங்களுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் பிறகுறாங்க. வருஷங்கள் பல கடந்தோட இந்த நகரத்துக்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா சந்தோஷமா இருந்த இவங்களோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு வித்தியாசமான நோய் பரவ ஆரம்பிச்சது. இங்க இருக்கக்கூடிய எல்லா கிரிப்டான்ஸுமே உண்மை ஒன்னா பாதிக்கப்பட்டாங்க. நைனாவும் மருத்துவர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும் போது, ஆக்சுவலா நம்ம கிரகம் மொத்தமா அழிக்கப்படும் போது நம்ம உருவாக்கின இந்த தடுப்பு சுவர் இருக்கு இல்லையா, அது பூமியை பிளந்து சில மைல் தூரத்துக்கு ஒரு குழிய தோண்டி அதுக்கப்புறம் தான் அது ஒரு முழுமையான ஷீல்டா மாறி இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவ்வளவு நாளா நம்ம கிரகத்துக்கு அடியில பதுங்கி இருந்த கிரிப்டோனைட் அப்படிங்கிற ஒரு வைரக்கல்ல வெளியில எடுத்திருக்கு. அதோட நச்சு தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த இடம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சில மாதங்கள் தாக்கு பிடிக்கிறதே சந்தேகம். இதை கேட்டு நகரத்துல இருக்க ஒட்டுமொத்த ஆளுங்களும் மிரண்டு போக ஹீரோயின் சந்தேகத்துல தாப்பா கிட்ட வரும்போது அவரு ஏதோ ஒரு சின்ன விண்கலத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. அப்பா என்ன நடக்குதுங்க, காரா நிலைமையை புரிஞ்சுக்கோ, உன்னோட கசினான எல், அதாவது ஹீரோவை தான் அப்படி சொல்றாங்க, ஆனா
ஆனா அவனுக்கு பூமியில வச்ச பேரு கிளார்க். என் அண்ணன் அவரோட பையனை பாதுகாப்பா பூமிக்கு அனுப்பி வச்சாங்க. அதனாலேயே இப்ப அவனோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீயும் பூமிக்கு போயாகணும். அப்பா என்னால முடியாது, இது நம்ம கிரகம், வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி நான் உங்க கூடயே இருக்கேன். இல்லம்மா அப்படிலாம் நடக்க முடியாது, கொஞ்சம் நீயே பாரு. நான் உருவாக்கின கதிர்வீச்சால தான் மிகப்பெரிய தடுப்பு சுவரே உருவாயிருக்கு. ஆனா அதோட கதிர்வீச்சால நான் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். நம்ம இனமே அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நீயும் ஹீரோவும் மாச்சும் வேற கிரகத்துல நிம்மதியா வாழணும். என்னால இங்க இருக்க டெக்னாலஜியை வச்சு உருவாக்க முடிஞ்ச ஒன்னே ஒண்ணு, அது நீ பயணிக்கக்கூடிய இந்த ஒரு ஷிப் மட்டும்தான். ஹீரோயினுக்கு முன்னாடியே இங்க இருந்த ஒட்டுமொத்த மக்களும் ஒன்பே ஒன்னா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாள் அம்மாவும், இந்த பாருச்செல்லம், ஒருவேளை நான் இறந்து போயிட்டா கூட எனக்காக நீ பூமிக்கு போறன்னு ஒரு சத்தியத்தையும் வாங்கிப்பாங்க. சொன்ன மாதிரியே சில மாதங்கள்ல அந்த அம்மாவும் இறந்து போக அவங்களுக்கான இறுதி சடங்குல தான் முதல் முறையா நம்ம ஹீரோயின் கிரிப்டோவையே பாத்துருப்பாங்க. ஆல்ரெடி அம்மாவுக்கு கொடுத்த வாக்க மீற முடியாம நைனா உருவாக்குன அந்த ஷிப்ல கேடி பையனை கூட்டிக்கிட்டு அழுதபடியே ஹீரோயினும் அந்த கிரகத்தை விட்டு பறந்து போற மாதிரி தெரியுது. இப்ப இந்த பாதி கதையை சொல்லி முடிக்கும் போது இவகிட்ட இருந்த வாட்ச்ல 3 நாள்ல ஒரு நாள் கழிஞ்சு போன விஷயத்த கவனிக்கிறா. ஐயோ நேரம் கம்மியா இருக்கு, ரொம்ப நேரமா இந்த கென்னு பையல காணோம், இரு நான் போய் பாத்துட்டு வரேன்னு ஹீரோயின் பொறுமையா கீழே வரும்போது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஏப்பா என்ன உன் ஃப்ரெண்டு வரான், கொள்ளக்காரங்க இருக்க இடத்த பத்தி அவனுக்கு தான் தெரியும்னு, இன்னும் ஆளை காணோம். மன்னிச்சிருங்க, அவன் ஆந்த வேலை வந்துட்டு இருக்கான். முதல்ல நீ சூடா இந்த சரக்க போடுன்னு ஒரு கப்ல ஏதோ ஒண்ண ஊத்தி கொடுப்பாங்க. நம்மால 2 சிப்பு குடிச்சதுமே ஒரு சின்ன சந்தேகம், ஆமா கொள்ளக்காரங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேப்பா. இவங்க அப்படி இப்படின்னு லைட்டா பேச்ச மாத்தி பேசுவானுங்க. வெளியில வேற இந்த வில்லன்ஸோட ஷிப்பு பறந்துட்டு இருக்க விஷயத்தையும் ரேவா கவனிக்கிறா. ஆனா பாருங்க பெருசா ஷாக்கே ஆகல. பொசுக்குன்னு ஹீரோனுக்கு தலையெல்லாம் வேற சுத்த ஆரம்பிக்குது. இல்லே சண்டால பாவிகளா, எனக்கு என்ன தரா கொடுத்தீங்கன்னு கேட்டா, மன்னிச்சிரு என் பொண்ணு அவங்க கிட்ட மாட்டிருக்கா, அவனை காப்பாத்துறதுக்கு இதான் வழிங்கிறான். கெட்டுச்சு பொழப்பு அப்படின்னா அந்த கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து எனக்கு விஷத்தை வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல இல்ல, இது நாங்க வெளியில வாங்கின மருந்து. அவங்க என்னோட பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. உன்னையும் மேரியவும் ஒப்படைச்சா திரும்ப அவங்க குடுக்கறேன்னு சொன்னாங்க. எடு செருப்பண்ணாய, உன் பொண்ணுக்கு எங்களை பலி கொடுப்பியான்னு வேக வேகமா அங்க இருக்க ஃப்ரிட்ஜை திறந்தா உள்ள ஒரு பால் டப்பா இருக்கு. மடக்கு மடக்குன்னு குடிக்கிறா. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அட எனக்கு பால் நான் சுத்தமா ஆகாதுப்பா, குடிச்ச உடனே லபக்குன்னு வாந்தி எடுத்துடுவேன். அது மூலமா உள்ள போன விஷயமெல்லாம் வெளியில வந்துரும்ல. சரி இந்த கிரகத்துல எப்படா பால் கிடைக்குதுன்னு கேட்டா, அந்த உட்கார்ந்து இருக்கு பாரு ஏலியன் ஜந்து, அதோட பால் தான் இது. அட கடவுளேன்னு ஹீரோயின் வாய பொழக வெளியில இருந்து வில்லன்ஸ் வேற கதவை எல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டானுங்க. ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் வாந்தியே வரல. சோ டைரக்டா ரெஸ்ட் ரூம் குள்ள ஓடும் போது பின்னாடியே நம்ம மேரி தேடி வந்த வில்ல பையனை வந்துட்டா. ஹீரோயினை கழுத்தோட லாக் பண்ணி, என்னடா செல்லம் என்ன ஊரு ஃபுல்லா தேடிட்டு இருந்தீங்களா? நானே வந்திருக்கேன், இன்னைக்கு உன்னை அடிச்சு பறக்க விடுறேன் பாருன்னு சிவரெல்லாம் ஒட்டையற அளவுக்கு தூக்கி வீசுறாங்க. நேரத்துக்குன்னு அங்கிருந்து தாடிக்கார வர ஹீரோயினை எட்டி உதப்பான் பாருங்க. மறுபடியும் பறந்து போய் செவுத்துல அடிக்க குடிச்சதெல்லாம் கக்கிட்டா. அட பரதேசிங்களா, இப்பதாண்டா ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயினும் சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த வில்ல பையனோட இடுப்புல இருந்த ஒரு சின்ன மருந்து பாட்டில் கீழே விழுது. ஆக்சுவலி இதுதான் நம்ம கேடி பையனை காப்பாத்துறதுக்கான மாத்து மருந்து. ஆனா இவங்க சண்டை போட்ட சின்ன கேப்லயே வில்ல அந்த மருந்து பாட்டில திரும்ப எடுத்து வச்சுப்பான். அப்ப மாடியில இருந்து மேரி வேற என்ன காப்பாத்துன்னு கத்துவா. அலேக்கா செவுத்தை எல்லாம் உடைச்சுக்கிட்டு மேல வந்தவ அங்கிருந்த அல்ல கைங்களை பிறந்து கட்டிட்டு ஒரு வழியா மேரிய காப்பாத்திட்டு செவுத்தை எல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து விழுவா. வில்ல வேற இந்த கென் மேல சம கோவத்துல இருக்கான். ஏண்டா அந்த ஹீரோனுக்கு மருந்து கொடுக்க சொன்னா அத கூட உன்னால உருப்படியா பண்ண முடியலையா? நீ தவற விட்ட வேலைக்காக உன் பொண்ண நான் கொன்னே தீருவேன்னு ரீனாவை தூக்கிட்டு வாங்கன்னு வில்ல சொல்லுவான். மறுபக்கம் ஹீரோயின் மேரி கிட்ட, எக்காரணத்தை கொண்டும் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாத, நான் இதை பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சண்டைக்காக கிளம்புற அதே டைம்ல யாரோ ஒரு ஆளு பறந்து வந்து ஆல்ரெடி அகதிகளா பிடிச்சு வச்சிருக்க பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களோட கூண்டுகளை வெட்டி விடுறானுங்க. தொப்பு தொப்புன்னு கீழே வந்து விழுது. அதுல ஒரு கூண்டை பாருங்க, இந்த வில்ல பையன் அசால்ட்டா ஒத்த கையில தாங்கி பிடிக்கிறான். உசுருக்கு பயந்து பெட்டிக்குள்ள அடைபட்ட பொண்ணுங்க அங்க இருந்து தெரிச்சு ஓடுவாங்க. தலைவி ஒரு பக்கத்துல சம்பவத்தை ஆரம்பிக்கிறா. ஆட்டி ஒண்ணும் சும்மா இடியா விழுந்துட்டு இருக்கு. இதுல பொட்டு பொட்டுன்னு லேசர் பவரை வேற பயன்படுத்துவா. அப்ப பாருங்க குறுக்க இருந்த ஷிப்பை எல்லாம் வெடிக்க வச்சபடி ஒரு வித்தியாசமான விண்வெளி புல்லட் எடுத்துக்கிட்டு நம்ம லோபோ களத்துக்குள்ள வந்துட்டான். ஹாய், இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வரவன் போறவன் கூட எல்லாம் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா லோபோ இங்க வந்ததுக்கான காரணம் அந்த பார்கன் இருக்கால, அதாங்க இவன் தேடி வந்த கொள்ளக்காரன் அவனை சாகடிக்கிறதுக்காக தான். ஏன் சொல்ல போனா சங்கிலியை போட்டு அந்த பையல ஈஸியா லாக் பண்ணிடுவான். சரி வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது எதிரிகள்ல ஒருத்தன் குறுக்க ஒரு கயிறை வீசி லோபோவையே மண்ண வர விட்டான். வண்டி மட்டும் தனியா போயிட்டு அங்க இருக்க பில்டிங் எல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள போயிடுச்சு. அப்புறம் இந்த வில்ல அவன் இந்த ரீனாவை விடுற மாதிரி இல்ல. எலேக்கன் நல்லா பாரு, அவளை தேடி கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன்னு பின்னாடியே போயிட்டு இருக்கான். முன்னாடியாச்சும் தனியா தான் ஹீரோயின் சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப இந்த லோபோவும் கூட்டாளி மாதிரி சேர்ந்துப்பான். 2 பேரு வரவங்க எல்லாம் நாக் அவுட் பண்ணிட்டே இருக்கானுங்க. அப்புறம் நம்ம மேரி இருக்கா இல்லையா, அவ வில்ல நடந்து போற விஷயத்த பார்த்துட்டு எப்படியாச்சும் நம்ம தான் ரீனாவை காப்பாத்தணும்னு இவ பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஒரு பக்கம் லோபோவோட வண்டிய அடையாள ஒருத்தன் எடுத்துக்கிட்டு போலான்னு பாப்பான். ஆனா கொக்கிய வீசி அந்த பயலையும் பிடிச்சாச்சு. மிகப்பெரிய சண்டைக்கு அப்புறமா ஹீரோயின் அங்க இருந்த அகதிகள் எல்லாத்தையும் காப்பாத்திடுவா. சரி இப்ப அந்த வில்ல எங்க போயிருக்கான்னு இவ பறந்து போய் தேட ஆரம்பிக்கிறா. லோபோவும் பார்கன் எங்கன்னு தேடி பார்க்கும்போது அந்த பையன் ஆல்ரெடி ஷிப்ல பறந்து போய் உட்காந்துக்கிட்டான். கிட்டத்தட்ட வில்ல ரீனா ஒளிஞ்சிருக்க கூடிய இடத்த கூட கண்டுபிடிச்சிருவான். ஆனா இது எல்லாத்தையுமே மேரி பாத்துட்டு இருக்கா இல்லையா, சோ இவ கரெக்ட்
கரெக்டா அந்த வில்லனை அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோயினும் கரெக்டா இவனை அட்டாக் பண்ண வருவாங்க. அதனால இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. அடியே உங்ககிட்ட என்ன சொன்ன, பாதுகாப்பா ஒரு இடத்துல உட்கார சொன்னா கேட்க மாட்டியான்னு ஹீரோயின் திரும்ப அந்த வில்லனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ரீனாவை இவன் கொத்தா தூக்கிட்டான். தான் பொண்ணை காப்பாத்தலாமேன்னு கிட்ட வந்த கென் அப்புறம் ரேவா 2 பேரையும் பொண்ணு முன்னாடியே கொலை பண்ணிட்டு கடைசியில அவளோட சோலியும் முடிச்சு விட்டான். ஹீரோயின் வரதுக்குள்ளேயே எல்லாம் டக்குன்னு முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் வில்லனும் இங்க இருந்து கிளம்ப நொடி பொழுதுல இவன் வந்த ஷிப் இருக்கு இல்லையா, அது அப்படியே டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி மறைஞ்சு போயிடும். நடந்த எல்லாத்தையும் பார்த்து மேரிக்கு சம கோவம். பாத்தியா, உன்னாலதான் இது எல்லாமே ஆச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா நான் அந்த வில்லன் கதையை முடிச்சிருப்பேன். நீ உள்ள பொந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இந்த பாரு, நான் உன்னை வேணும்னு தான் தடுத்தேன். நீ அவனை கொல்லக்கூடாது. என் குடும்பத்தை அழிச்சவனை கொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? நானும் உன்ன மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருக்கேன். அவனை கொன்னுட்டா மட்டும் உன்னோட வலி வேதனை எல்லாம் தீந்துருமா? கிடையவே கிடையாது. நீ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வாழ்க்கை ஃபுல்லா அதையே தான் யோசிச்சுட்டு இருக்க போற. ஓ அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும்? உன்ன மாதிரியே ஊதாரியா குடிச்சிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் சுத்திட்டு நீ வாழ்ந்துகிட்டு இருந்த கிரிப்டோன் கிரகத்தையே விட்டு எந்த ஒரு ஈவு இறக்கும் மனசாட்சியும் இல்லாம முட்டாள்தனமா இருக்கணுமா? என்னால அது முடியாது. எனக்கு பழி வாங்கியே ஆகணும்னு இவ திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லுவா. ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோனுக்கே கஷ்டமா போயிடுது. சோ அழுதபடியே மின்னல் வேகத்துல நேரா மேல பறந்து வந்தவ விண்வெளிக்கு வந்ததுமே தான் கஷ்டத்தெல்லாம் தாங்க முடியாம பேன்னு கத்துவா. அப்பதான் இவளோட அம்மா அப்பா சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தரால முடியாதுங்கிற விஷயத்த உன்னால பண்ண முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க. சோ மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பழு வேகத்துல தரையில வந்து லேண்ட் ஆனவ அங்கனக்குள்ளேயே சுத்திட்டு இருந்த ஒரு கொசு மூஞ்சி ஏலியனை பார்த்து, இந்த பாரு, சண்டை போடும்போது இங்க இருந்த எல்லாரும் பயப்படும் போது நீ மட்டும் ரொம்ப நார்மலா இருந்த அப்படின்னா அந்த வில்லன்ஸ் எங்க இருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்றியா இல்ல ஒரு தெரியாம உன்னை அழிக்கவான்னு கேட்கும் போது பயந்துகிட்ட அந்த பயல்களும் நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன், ஆனா அது வரைக்கும் உன் தலையை கவர் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சுன்னு இங்க இருந்து கண்ணை கட்டி அடையாளம் தெரியாத ஒரு கிரகத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த பாத்தியா, நீ தேடி வந்த வில்லன்ஸோட ஷிப் அங்கதான் இருக்கு. இதுக்கு மேல எங்களால கிட்ட வர முடியாது. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் பொறுமையா நடக்கும் போது சடனா அங்க இருந்த சூரியன் அப்படியே பச்சை நிறமா மாறி போகுது. அதாவது அந்த சூரியனுக்குள்ள இருந்து கிரிப்டோனைட்டோட கல் இருக்கு இல்லையா, அந்த பவர் அப்படியே வெளிவருது. பொதுவா கிரிப்டான்ல பிறந்த எல்லாருக்குமே இந்த கிரிப்டோனைட் கல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பலவீனத்தையும் அது மூலமா காயம்பட்டா ஒருத்தர் இறந்து போற அளவுக்கு கூட சேதத்தை ஏற்படுத்தும். அதனால ஹீரோயின் அப்படியே சுருண்டு விழ இவ வந்த ஷிப் அங்கிருந்து பறந்து போகும்போது இவ்வளவு நேரமா ரகசியமா அந்த வண்டிக்குள்ளேயே பதுங்கி இருந்த நம்ம மேரி புள்ளையும் படார்னு வெளியில தாவி குதிக்கிறா. நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டு எங்கேயோ போற மாதிரியும் தெரியுது. அதே டைம்ல மறுபடியும் பிளாஷ்பேக் கிரிப்டானை விட்டு ஒரு சின்ன பாட் மூலமா நம்ம ஹீரோயின் பூமியில வந்து விழுந்திருப்பாங்க. அப்ப இவளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து நிப்பான். ஹாய், என்னோட பேரு கிளார்க். நான் ரொம்ப நாளாவே கிரிப்டான்ல இருந்து நீங்க வரப்போறங்கிற விஷயத்த பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு வழியா நாம சந்திச்சிட்டோம். ஆமா, இந்த நாய்க்குட்டி உன்னோடதா? உருன்னு கேடி பையன் கடிக்க பாக்குறான். உடனே ஹீரோயினும், ஆமா உன்னோட பேர் தான் இல்ல, அதாவது என்னோட கசின் நீயா? ஆமா, நான் சின்ன வயசுல இருந்து இங்கதான் வளர்ந்தேன். ஆனா எனக்கு கிரிப்டோனிய லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. கவலைப்படாத, இந்த கிரகம் பார்க்க புதுசா இருந்தாலும் கூட பழக பழக உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிடும். தோ பணிகளுக்கு மத்தியில ஒரு வித்தியாசமான கோட்டை தெரியுதுல்ல, அதான் என்னோட வீடு. எங்களுக்குன்னு தனியா ஒரு ஷிப்பையே உருவாக்கி இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க இருக்க சூரிய வெளிச்சத்தால உனக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாம் அதிகமாகும். அது எல்லாத்தையும் நீ தான் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். கட் பண்ணா அடுத்த சில மாதங்களுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோனுக்கு இந்த கிரகத்தை சுத்தமா பிடிக்கல. எப்ப பாரு வண்டியோட சத்தம், மக்கள் பேசக்கூடிய சத்தம்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னதான் பல கோடி மக்கள் இங்க வாழ்ந்தாலும் கூட அவங்க யாருமே கிரிப்டான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவளுக்குள்ள ஒரு ஏக்கம். தன்னோட மன அமைதிக்காக எப்ப பாரு ஹெட்போன்ல பாட்டு கேட்கறது, அப்புறம் கேடி பையன் கூட விளையாடுறதுன்னு இதை மட்டும் தான் இவ பொழுதுபோக்கா வச்சிருக்கா. இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன இல்யூஷனா பார்த்து கண்ண முடிக்கும் போது இவ ஒரு டனல்குள்ள இருக்கா. பக்கத்திலேயே நம்ம மேரியும் உட்கார்ந்திருக்கா. என்ன மன்னிச்சிரு, நான் கோவத்துல ஏதோ பேசிட்டேன். உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லிருக்க கூடாது. நீ ரொம்ப முரட்டுத்தனமான ஆள் தான், அதுக்காக மனசாட்சி இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஹீரோயின் மேரியோட கையை பிடிக்கும் போது சந்தேகத்துல, அம்மா உனக்கு என்னாச்சு? ஆக்சுவலா இந்த கிரகத்துல 2 விதமான சூரியன் இருக்கு. ஒன்னு மஞ்சள், இன்னொன்னு பச்சை. இந்த பச்சை வரும்போது என்னோட உயிருக்கு ஆபத்து. உடனே மேரி பேக்ல கொண்டு வந்த ஹீரோயினுக்கான சூப்பர் சூட்டை காட்டி, பாத்தியா அந்த வில்லன்ஸ் கூட நீ சண்டை போட்டல, அப்ப அவங்க உன் ஷிப்பை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. உனக்கு யூஸ் ஆகும் தான் இந்த சூட்டை கொண்டு வந்தேன். இதை வேணா மாட்டிக்கிறியா? இல்ல, இந்த சூட்டால எதுவும் மாற போறது கிடையாது. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, என்னால தாக்கு பிடிக்க முடியல. சரி இரு, தண்ணி கொண்டு வரேன்னு இவ்வளவு வெளியில வந்த ஒரு ஏரியை கண்டுபிடிச்சு தண்ணி எடுக்கும் போது அப்படியே பக்கத்து சைடுல பாத்தீங்கன்னா இந்த வில்லன்ஸோட அல்லக்க இங்க குளிச்சிட்டு இருப்பானுங்க. ஐயோன்னு பயந்து ஒதுங்கும் போது இவளை ஏற்கனவே இந்த அடியாளுங்க பாத்துட்டானுங்க போல. பின்னாடி வந்து மண்டை மேல ஒரு ஷாட்டு, அவ்வளவுதான் இவளை பிடிச்சிட்டாங்க. கண்ணை முழிச்சா ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கானுங்க. பக்கத்து கூண்டுக்குள்ள பாருங்க நம்ம லோபோவையும் பிடிச்சிட்டாங்க. யோ, நீ பெரிய வித்தக்காரனாச்சையா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பொறுமையா காத்து இருக்க, எனக்கான நேரம் வரும்போது தக்காளி மொத்த பேரையும் செஞ்சு விடுறனாலியான்னு பாரு
பாரு நீ என்னமோ பண்ணு, ஆனா நான் கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்கத்தான் போறேன். அந்த வில்ல பையன் கிரும்ப நான் பழி வாங்கி ஆகணும். அப்படியா? ஏன் அவனை கொன்னா எதுவும் பணம் கொடுப்பாங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. என் குடும்பத்தையே அழிச்சிருக்கான். அவனை நான் கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன். கூடவே அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது. கொல்லணும்னு நினைச்சா சும்மா பொத்தாம் பொதுவா கொண்டுட்டு போயிடுவான். அவன் கேட்ட மாதிரி என் அம்மா அப்பா வாள்களை கொடுக்க சம்மதிச்சாங்க. இருந்து அவங்கள சாகடிச்சான். பதிலுக்கு லோபோவும் நான் அவங்க அளவுக்கு கெட்டவன் கிடையாது. சும்மா விளையாட்டுக்கெல்லாம் கொல்றவன் இல்ல. எனக்குன்னு கொள்கை இருக்கு. பணத்துக்காக ஒரு கெட்டவனை கொல்றேன், அவ்வளவுதான். இவங்க பேசிட்டு இருக்க அதே டைம்ல கரெக்டா வில்ல அந்த இடத்துக்குள்ள வருவான். என்னம்மா குட்டி பொண்ணு, வசதி எல்லாம் எப்படி இருக்கு? சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு என் கூட சண்டை போட்டாலே அந்த சூப்பர் கேர்ள், அவ கிரிப்டோனை சேர்ந்தவ தானே? பரவாயில்ல, அவளுக்குள்ளயும் கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஸ் இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, அந்த புள்ள எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, உன்னை உயிரோட விட்டுறேன். என்ன இந்த டீலுக்கு ஓகேவா? புள்ளையாண்டா கேட்கவே இல்ல, படார்னு மூஞ்சி மேல துப்பிட்டா. ஏய், என்கிட்டயும் ஆட்டத்தை காட்டுறியா? இருடி, இன்னைக்கே உன் சோழியம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு வில்ல பையன் கடுப்புல கிளம்பிட்டான். ஒரு பக்கம் இந்த பச்சை சூரியனால நம்ம ஹீரோனோட நிலைமை கவலைக்கிடமா மாறி போகுது. ஏன் கிட்டத்தட்ட நம்மளும் மயங்கியே போயிட்டா. இவளோட நிலைமை தான் அப்படியே கேடி பையனுக்கும். இதுக்கிடையில மறுபடியும் இந்த மேரி இருக்கா இல்லையா, இவளுக்கு ஒரு ஐடியா. என்ன நினைச்சான்னு தெரியல. ஏடா அழகைங்களா, எனக்கு பயமா இருக்கு, என்ன கொன்றாதீங்க, வில்லங்கட கூட்டிட்டு போங்க, நீங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த ஹீரோயின் எங்க இருக்கான்னு நான் சொல்றேன்னு இவளாவே வாண்டடா வாய விடுவா. அப்ப ஒருத்தன் உள்ள வந்து மேரியோட கையில விளங்க மாட்டும் போது தக்காளி இதா சாக்குன்னு அந்த பையனோட கழுத்துல ஏறி உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தையே நெரிக்க ஆரம்பிக்கிறா. அவனும் முக்குறான் முனகுறான். ஒண்ணு வேலை கேட்கலையே. ஒரு இடத்துல கழுத்தைய உடைச்சு அவனோட சோழியை முடிச்சு விட்டா. இவன் வரும்போதே கதவு திறந்துதானே வந்திருப்பான். சோ சாவிய வச்சு முதல் வேலையா பக்கத்து குண்டுக்குள்ள அடைபட்டு இருந்த நம்மளோட லோபோவையும் ஓபன் பண்ணி விடுவா. ஆனா ஒரு கண்டிஷன், என் குடும்பத்துக்காக பழிவாங்க ஹெல்ப் பண்ணணும்னு டீல் போடுவா. அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. என் ஆட்டத்தை பாருன்னு இவன் டைலாக் பேசும்போது நம்மால் மட்டும் ஏசி வெண்ட் வழியா எஸ்கேப் ஆயிட்டா. சத்தமே போடாம பக்கத்து ரூமுக்குள்ள இறங்கும் போது இந்த அறைக்கு வெளியில நிறைய பெண்களை அடைச்சு வச்சிருக்க விஷயத்த நோட் பண்ணுவா. கூடவே இவகிட்ட இருந்து பறிக்கப்பட்ட வாள் இருக்கு இல்லையா, அதுவும் இங்கதான் இருக்கு. சத்தமே போடாம அந்த வாள் எடுத்துக்கிட்டு ஏசி வெண்ட்டுக்குள்ள போயிடுவா. ஒரு பக்கம் சாக கடந்த ஹீரோனுக்கு முன்னாடி மறுபடியும் மஞ்சள் சூரியன் வரத பிளாஷ்பேக்ல நைனா ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாரு. அதாவது, நீ வேற ஒரு கிரகத்துக்கு போக கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அங்க அப்பாவியா இருக்க மக்களுக்கு உன்னோட பவர்ஸால உதவி பண்ண முடிஞ்சா நீ ஒரு கடவுளா போற்றப்படுவ, நீ அதை செஞ்சுதான் ஆகணும்னு நிறைய பாசிட்டிவான விஷயத்தையுமே பேசியிருப்பாரு. அதை நினைச்சு பார்த்ததுமே மஞ்சள் வெளிச்சத்தின் மூலமா ஹீரோயினுக்கு பவர்ஸும் கிடைக்குது. மேரி விட்டுட்டு போன அந்த சூப்பர் காஸ்டியூமும் இருக்கு. அப்புறம் என்ன, தலைவி சம்பவத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி தெரியுது. இதுக்கிடையில மேரி ஏசி வெண்ட விட்டு ஷிப்போட மேல் பகுதிக்கு வரும்போது அங்க இந்த வில்லன்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. பக்கத்திலேயே ஒரு சின்ன லிவர் இருக்கு. ஏதோ ஒரு மைண்ட்ல இவ அதை இழுக்கலான்னு போகும்போது வில்லன் கயிறு பொருத்தப்பட்ட ஒரு அம்பை விடுவான். பின்னாடி இருந்த டேங்கர்ல குத்தி நிக்குது. கூடவே அதே கைத்த வச்சு நம்ம மேரிய நகர முடியாத மாதிரி கட்டி போட்டுருவான். எங்க செல்லம் தப்பிக்க பாக்குற, நான் தான் உங்ககிட்ட சொன்னல இன்னைக்கே உன் சோழியம் முடிப்பேன்னு. தலைய ஆட்டாம அண்ணாந்து பாருன்னு இவன் அப்படியே வாழ ஓங்குவான் பாருங்க. அப்ப மேரியோட பார்வை அவனுக்கு பின்பக்கமா போகுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் சூப்பர் கேர்ளோட காஸ்டியூம்ல சும்மா கெத்தா பறந்து வந்து நிப்பா. லேசரை வச்சு முதல்ல வில்லன் கையில இருந்த வாளை தட்டி விட அந்த பயல செவுத்தோட தள்ளி சும்மா அடி அடி நடிக்கிறா. இத பார்த்து அல்ல கை சும்மா இருப்பானா, ஒரு பெரிய கண்ணை வச்சு ஹீரோயினோட காலை லாக் பண்ற மாதிரி ஒரு கொக்கியை போடுவான். அப்புறம் நம்ம மேரி இருக்கா இல்லையா, அவ வேற அங்க இருக்க லிவரை பிடிச்சி இழுக்க டேங்கர் அப்படியே கொஞ்சமா கீழே இறங்கி தொங்கிட்டு இருக்கு. அந்த கைத்தோட தான் மேரியும் கனெக்ட் ஆயிருப்பா. சோ இவளுமே டேங்கர் மேல விழுந்துட்டா. பின்னாடியே வில்லன்ஸ்ல ஒருத்த வரும்போது முதல்ல கத்திய அந்த பயலோட கால்ல இறக்கி பதிலுக்கு அவன் தாக்க வரும்போது குறுக்க இருந்த கயிறை கட் பண்ணி விட்டா. சோ நிலத்தரு மாதிரி அடியால் தவறி கீழே விழ மேரி கீழே விழாம அங்க இருக்க கைத்தோட முனையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இவ கால்ல மாட்டி வச்ச அந்த கிளாம்ப் இருக்குல்ல, அந்த கைத்தையை பிடிச்சு கண்ணையே மொத்தமா தூக்கி அங்க இருந்த ஒட்டுமொத்த எதிரிகளையும் சும்மா லெப்ட் ரைட்னு விளாசி தள்ளுவா. நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல ஒவ்வொருத்தனையும் ஏர்ல பறக்க விடுவா. ஆனா இங்கதான் திடீர்னு ஒரு அம்பு பறந்து வந்து நம்ம ஹீரோயின் உடம்புல பதியுது. அடுத்த செகண்டே ஹீரோனால நகரவே முடியல, தொப்புன்னு கீழே விழுந்துட்டா. சிரிச்சுக்கிட்டே வில்லனும், ரொம்ப யோசிக்காத, இந்த ஆயுதம் கிரிப்டோனைட்டால உருவாக்கப்பட்டது. உன்னை பார்த்த நொடியே இதை உன் மேல சோதிச்சு பார்க்க நினைச்சேன். பரவாயில்ல, நல்லபடியா தான் வேலை செய்து. எலே பார்கன், என்னடா வேடிக்கை பாக்குற? அவ தலைய துண்டா விட்டுன்னு சொல்லும் போது மொத்தமா சோழி முடிஞ்சோன்னா ஹீரோயின் நினைப்பா. ஆனா அங்க அந்த பார்கனோட தலையவே கரெக்டா லோபோ உள்ள பொந்து வெட்டிட்டான். மாட்டினியா, ஒரு வழியா என் பவுண்டி எனக்கு கிடைச்சதுன்னு தலைய தூக்கி பேக்ல போட்டுப்பான். வில்லன் இதை பார்த்து கடுப்பாயிட்டு கத்திய வயித்துல இருக்கிறான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அப்ப தன்னோட பங்குக்காக ஹீரோயின் லேசரை வச்சு வில்லன் அடிக்க கரெக்டா பறந்து போய் மேரி தொங்கிட்டு இருக்க அதே கைத்த பிடிச்சு இவனும் தொங்குறான். லோபோவோட மோட்டார் பைக்கும் இங்கதான் இருக்கு. படார்னு அதுல ஏறி உட்கார்ந்தவன் இது பழி வாங்குறதுக்கான நேரம்னு கொத்து கொத்தா வெடிகுண்டுகளை தூக்கிட்டு ஷிப்போட 4 திசைகள்லயும் குண்டை போட்டு விட்டான். மொத்த இடமும் வெடிக்குது. அப்ப ஹீரோனும் குத்தி இருந்த அம்புகளை புடுங்கி போட்டுட்டு கீழே குதிப்பா. 1-2 அல்ல கைங்க ஹீரோயின் கூட சண்டைக்கு வருவாங்க. அவங்கள சமாளிக்க முடியாம இவ அந்த டேங்கருக்குள்ள இறங்கும் போது பார்த்தா அங்க 2-3 பேர் இருக்காங்க. ஆள் வேற கொஞ்சம் பலவீனமா இருக்கா இல்லையா, அதனால போட்டு அடிச்சு தள்ளுவாடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டேங்கர் கலண்டு அங்க இருக்க ஏரிக்குள்ள விழுந்து போகுது. அது மட்டும் இல்ல, இந்த வில்லப்பனோட ஷிப்பு கூட வெடிச்சதால கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க மலையில மோதி அப்படியே சரியுது. உயிருக்கு பாதகம் இல்லாம மேரி குதிச்சிருவாங்க. ஆனா வில்ல இவள விடுற மாதிரியே இல்ல, பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கா.
இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, இவ உடம்புல குத்தி இருந்த அம்புகளை பிடுங்கினதால மறுபடியும் இவளோட ரத்த செல்கள் நார்மல் ஆகுது. சோ ரொம்ப ஈஸியாவே லேசர் பவரை வச்சுக்கிட்டு டேங்கர் லாரியவே பொளந்துட்டு படார்னு புள்ளையாண்டா மேல வந்துட்டா. இடிபாடுகளுக்கு பயந்து ஓடி வந்த மேரிய நம்ம ஹீரோயின் காப்பாத்த ஒரே ஒரு இரும்பு துண்டு பறந்து வந்து வில்ல மேல தொப்புன்னு விழுந்து போச்சு. அப்பதான் மேரியும் சொல்லுவா, ஷிப்புக்குள்ள நிறைய பொண்ணுங்க இருக்காங்கன்னு, நான் போய் அவங்கள காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறதுமே வில்லனோட அல்லக்கைங்க ஷிப்போட மறுபக்கத்துல இருந்து வெளியில வரானுங்க. நம்ம மேரிய சுத்தி ரவுண்டு கட்டுறானுங்க. வேற வழி இல்ல, ஹீரோயின் வர வரைக்கும் நம்ம தான் சமாளிக்கணும்னு இவ வாள் எடுத்து சண்டை போட நினைக்கும் போது ஒரு பக்கம் ஹீரோயினை பாருங்களேன், பொண்ணுங்களை காப்பாத்த வந்தவ செவுத்துல பெரிய ஓட்டைய போட்டு அவங்கள ஈஸியாவே தப்பிக்க வச்சிருவா. அதுக்கப்புறம் இப்ப மேரிய வேற காப்பாத்தணும் இல்லையா, வில்ல பையன் கரெக்டா கத்திய வச்சு வெட்ட போற டைம்ல இவ்வளவு நேரமா பாரபட்சம் பார்த்தவ அவனை அல்லேக்கா தூக்கிட்டு வந்து ஏதோ துணி துவைக்கிற மாதிரி அடிக்கிறா உதைக்கிறா, காலோட சேர்த்து சொலட்டி வீசுவா. இருந்தாலும் எதிரிகள் இன்னும் அதிகமா தான் இருக்காங்க. சோ முழு வேகத்தோட மேரி கிட்ட வந்தவ அவளை சுத்தி இருந்த எதிரிகளை ஒரு சில நொடிகள்லயே சுக்குநூறா அடிச்சு தள்ளிட்டா. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வில்லங்கிட்ட வந்த நம்ம மேரி கத்திய அந்த பையலோட கழுத்துல வச்சு என் அம்மா அப்பாவோட இறப்புக்கு உன்னை நான் பழி வாங்க போறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வேணாம் இப்படி எல்லாம் பண்ணாத, அந்த வேதனைகளை உன்னால தாங்க முடியாதுன்னு சொல்லுவா. நல்லா யோசிச்சு பாரு, இத பண்ணிட்டா கூட உன் லைஃப்ல எதுவும் மாற போறதில்ல. ஆனா ஒண்ணு, அவனுக்கு நீ உயிர் பிச்சை கொடுத்தன்னு வைய, கண்டிப்பா அதை நினைச்சு அவன் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுவான். ஆரம்பத்துல குழப்பத்தோட இருந்தாலுமே அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லக்கூடியது சரின்னு தோணுது. அதனால இவளை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இவங்களால காப்பாத்தப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட மேரிய போக சொல்லுவா. வில்ல வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, ஏண்டி இப்ப நீ அவளை காப்பாத்திருக்கலாம், ஆனா நான் பண்ண தப்ப நினைச்சு எப்போ வருந்த மாட்டேன், வருவேன், உங்களை தேடி வருவேன், முக்கியமா அந்த மேரிய தேடி கண்டுபிடிச்சு அவளையும் ரண கொடூரமா சாகடிப்பேன். அப்புறம் ஏண்டா டேய், நான் இருக்க வரைக்கும் அதை உன்னால பண்ண முடியுமான்னு படார்னு வயித்துல கத்தி இறக்கிட்டு இது அவ குடும்பத்தை சாகடிச்சதுக்கு, ரெண்டாவதா கழுத்துல இறக்கிட்டு இது என் நாய்க்குட்டிக்கு விஷம் கொடுத்ததுக்கு, செத்து போடா செங்கரங்க மூக்கான்னு இவ்ளோ நாளா ஒருத்தனை கொலை பண்ணவே யோசிச்ச ஹீரோனும் மக்கள் நல்லதுக்காக ஒருத்தனை கொன்னா தப்பு இல்லன்னு அவன் ஜோலிய முடிச்சு அவங்கிட்ட இருந்த மாத்து மருந்தையும் எடுத்துட்டாங்க. கிடைச்ச மருந்த திரும்ப நாய்க்குட்டிக்கு போடுறதுமே தலைவன் சும்மா மின்னல் வேகத்துல கிருட்டுன்னு ஹீரோயின் மேல பாஞ்சு விளையாடிட்டு இருக்கான். கேடு பையனை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு மன நிறைவா இருக்கு. அதுக்கப்புறம் மேரி கிட்ட, இந்த பாரு நான் பர்த்டே ஃபங்க்ஷனை இன்னும் கொண்டாடவே இல்ல, நீ உன்னோட ஆன்டி வீடுங்க இருக்குன்னு சொன்னல, வேணும்னா வாயேன் 2 நாள் என் கூட என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது அவளும் ஜாலியா ஓகே சொல்லுவா. இப்ப இவங்க ஷிப் இங்க இருந்து கிளம்புறதுமே அடுத்த சில நாட்களுக்கு பிறகு நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோவோட வீட்டுக்கு வருவாங்க. தலைவன் கெத்தா சூப்பர்மேன் காஸ்டியூம்ல நிப்பான். பரவாயில்லையே, ஒரு வழியா வழி தவறி வீட்டுக்கு வந்துட்ட போல. அட அப்படிலாம் பேசாத, நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். முக்கியமா இதுக்கப்புறம் நான் உடனே உன்னை விட்டு போக மாட்டேன், ஏன்னா எனக்கு என்னோட ஃபேமிலி முக்கியம்னு. எப்ப கேடிப்பேனே இவ அளவுக்கு அதிகமா மிஸ் பண்ணாலோ அந்த சம்பவத்துல இருந்து குடும்பம் எவ்வளவு முக்கியம், தனக்கு பிடிச்சவங்க எவ்வளவு முக்கியங்கிற விஷயத்த இப்பதான் இவ புரிஞ்சிருக்கா. அதனாலதான் இவ்வளவு நல்லவளா பேசிட்டு இருக்கா. சோ இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடய இந்த படமும் முடியுது. அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா 3வது பாகம் வரும். அதுல ஒரு வேலை இந்த கிரிப்டன் கிரகம் இருக்கு இல்லையா, அது எப்படி யாரால அழிக்கப்பட்டுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. பொறுத்திருந்து பாப்போம். 3வது பாகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நம்ம எக்ஸ்பிளனேஷனும் பண்ணுவோம். சரிப்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.